ரொம்ப அழகா இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமஸான அச்சிரப்பாக்கம் மழைமலை மாதா கோயிலுங்க. ஸோ இந்த கோயிலுக்கு நாங்க பாண்டிச்சேரியிலேருந்து ட்ராவல் பண்ணி நாங்க அங்க போனோம். ஒரு 1 1/4 மணி நேரம் வந்து அங்க ஆச்சு. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச்சுக்கு போற முன்னாடி ரோடுங்க இது. இந்த வீடியோ மெயினா எதுக்காகன்னா, அந்த அச்சரப்பாக்கம் கோயிலுக்கு வந்து போணும்னு நெனைப்பாங்க. ஸோ அவங்களு வந்து போக முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து அச்சரப்பாக்கம் கோயிலு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சந்து இருக்குங்க. இதுல கார்ல போனா ரூ. 50 வாங்குறாங்க. ஆனா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சின்னதா இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போகும்போதும் இந்த ரோடு அப்படிதான் இருந்தது. இங்க வந்து கார் பார்க்கிங் நாங்க விட்டுட்டு போனோம். இது வந்து சின்ன சின்ன அழகான இடங்கள். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. ஸோ உள்ளலாம் ரொம்ப அழகா இருந்தது. நீட்டா வந்து மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. இது வந்து உள்ள போறதுங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பூசை நடக்கும்போது நெறைய பேர் வந்து இங்க வந்து உக்காந்து நம்ம வந்து பூசை காணலாம். ஸோ தாராளமா வந்து இடம் வந்து இருக்கும். ஸோ நாங்க வந்து போனது பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஒரு 7 மணி போல மண்டே டைம்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம்லாம் அதிகமா இல்ல. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பறவைகள்லாம் வந்து வளர்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் வந்து அத பார்த்துட்டு அப்படியே உள்ள போலாம். இது உள்ள போனதும் ஒரு சின்ன இடங்க. இது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நாங்க அச்சிரப்பாக்கம் கோயிலுக்கு போய் பல வருஷம் ஆச்சு. ஸோ அத வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த வீடியோ ஆக்சுவலா மேக் பண்ணதே எதுக்குன்னா, எங்கள மாரி அச்சிரப்பாக்கம் கோயிலுக்கு போணும்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனா ரொம்ப தூரத்துல இருப்போம். இல்லன்னா சரியான சந்தர்ப்பம்லாம் அமைஞ்சிருக்காது. ஸோ இப்ப எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான். ஸோ ரொம்பவே இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சர்ச்சுக்கு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கும். ஸோ அங்க வந்து மாதாவோட இது இருக்கும். நம்ம வந்து மெழுகுவர்த்தி ஏத்தி அங்க நம்ம வந்து வேண்டலாம். இந்த உலகத்தில் பல்வேறு சர்வதேச இருக்கிறது. சர்வமுத்தான் சர்வமுகிறது. ஆனால் முக்கியமா மாதாவ நெனச்சு நம்ம என்ன வேண்டுனாலும் கண்டிப்பா இங்க வந்து நடக்கும். இது வந்து பூசை நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து போயிருக்கோம் உள்ள. பூசை வந்து பாருங்க. இந்த மாதா எவ்ளோ அழகா இருக்கிறாங்க பாருங்க. எனக்கு அப்படியே வந்து உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. மாதா பாருங்க எவ்ளோ அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து எந்த ஊர்ல, எந்த நாட்ல இருந்தாலும் இந்த மாதாவ நீங்க இங்க பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அற்புதம் நடக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்திருக்கோம். மாதாவ நீங்க உங்க மொபைல்லயே பாருங்க. நீங்க உங்க நெனச்ச விஷயத்துங்கள வேண்டிக்கங்க. வர முடியாதவங்க. கண்டிப்பா அது வந்து நடக்கும். இதுதாங்க வந்து அந்த சர்ச்சு உள்ள. இது வந்து சர்ச்சுக்கு இன்னொரு சைடு. இங்கேயும் வந்து நெறைய வந்து நம்ம சாமிகளோட படங்கள்லாம் இருக்கும். இது சர்ச்சுக்கு கொஞ்சம் வெளியில. ஒரு 360 டிகிரில உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இப்படி தான் இருக்கும் சர்ச்சுக்கு வெளியில. வெளியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மாதா இருப்பாங்க. ஸோ இன்னொரு சைடுல உள்ள போனோம்னா பாருங்களேன். இங்கேயும் மாதா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பக்தி பொருட்கள்லாம் வந்து விப்பாங்கங்க. நம்மளுக்கு தேவையான புக்ஸு, கேசெட்டு இதெல்லாம் வந்து இங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான இடம். மலைக்கு போற இடம். இதுக்கு சைட்லயும் வந்து மாதாவோட சொரூபம் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசப்பா வந்து அவங்களோட சிஷ்யர்களோட இருக்கிற அந்த இது வந்து ஸ்டாச்சு அழகா வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மலைக்கு போற வழி. இப்ப வந்து அழகா படிக்கட்டுலாம் போட்டு நல்லாவே வச்சிருந்தாங்க.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா வந்து அச்சரப்பாக்கம் வர முடியாதவங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அச்சரப்பாக்கம் வந்த ஒரு ஃபீலிங்கை தரும். ஸோ உங்கள் ரிலேஷன் யாருன்னா வந்து இந்த அச்சரப்பாக்கம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா கூட, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இங்கே வந்த உணர்வு வந்து தரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நாங்களும் வந்து கிளம்பிட்டோம்.